ஹே குட் ஆஃப்டர்நூன் டொன்னடா. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண டேஷ்போர்ட்ஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு விவசாயி பதிவு அப்படிங்கிறது அவங்க நேம், தொலைபேசி எண், இருப்பிடம், கடவுச்சொல் இது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க டேட்டா ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்க வந்து விவசாயி அப்படிங்கிறத உள்ளார வந்துட்டு அவங்க சொன்னால் மட்டும் போதும். லைக் எப்படின்னா இப்போ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ விவசாயியோட இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கான பாஸ்வேர்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லைக் கொடுத்துட்டு இப்போ போனோம் அப்படின்னா ஸோ அவங்க ஆர்டர் பயிர் எதுவும் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். ஸோ பயிரோட பேர் அவங்க கொடுக்கலாம். இப்போது ஆக்சுவலாக நாங்கள் ஃபோனில் கன்வெர்ட் பண்ணும்போது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் ஈஸியாக டைப் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட் பண்ணது எல்லாமே கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டு இது பண்ணோம். ஸோ நான் இப்போது வீடியோக்காக நான் உங்களுக்கு இங்கிலீஷில் லைக் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பொட்டேட்டோ லைக் லெமன் ஒன்று உங்களுக்கு போடுறேன். ஸோ லெமன் போட்டதுக்கப்புறம் இது மார்க்கெட் வந்து ரேட் வந்து ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். யாரும் இன்டர்பிரேட் பண்ண தேவையில்ல, ஃபார்மர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது. ஸோ அவர் வந்து ஒரு 40 ரூபா போகிறேன். அதுகிட்ட எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு 7 கிலோ இருக்குது. ஸோ ஈச் 1 கிலோ வந்து 40 ரூபாவும் 7 கிலோ மொத்தம் அவங்கள்ட்ட 7 கிலோ இருக்குது. அவங்கள்ட்ட 1 கிலோட விலை 40 ரூபா அப்படிங்கிறது. இப்போது சேமிக்கன்னு கொடுத்தா அப்படின்னா முடியாது. ஸோ சூஸ் ஃபைலில் ஒன்று கொடுக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அந்த லெமனை அவர் இமேஜ் டேக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அந்த டேக் பண்ணுறது 12 ஹவர்ஸ் கழிச்சு அது ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நேற்று உள்ள இமேஜை வச்சு நேற்று நல்லாயிருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் 12 ஹவர்ஸ் கழிச்சு அந்த இமேஜ் டெலிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுக்க சொல்லுவோம். அப்போ தான் ஸோ சேமிக்க அப்படிங்கும்போது இது வந்து சஜஷன்ஸு. ஸோ சாரி, இது வந்து சஜஷன். இது என்ன அப்படின்னா ஜனவரியில் இதை விதை வச்சா நல்லாயிருக்கும், பிப்ரவரியில் இதை விளைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் க்ளியர் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் தயிர், நெல் இந்த மாதிரிலாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ அன்டில் டிசம்பர் வரை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவர் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் ஆட் பண்ணார் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து அவர் எடிட்டும் பண்ணிக்கலாம், நீக்கிலும் செய்யலாம். ஏன்னா இப்போது ரேட் இன்றைக்கி ஒரு ரேட்டாக இருக்குது, ஆனால் நாளைக்கு ஒரு ரேட்டாக மாற்றினா அப்படின்னா அந்த நேமை வச்சுக்கலாம், ஆனால் இமேஜையும் அந்த ப்ரைஸையும் இவரால் மாற்றிக்க முடியும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து உள்ளார ஒருத்தவங்க வராங்க, ஸோ பையர் வராங்க அப்படின்னா அவங்களும் இதேமாரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களும் வராங்க. ஸோ வரும்போது தொலைபேசி நான் அவங்க இது கொடுக்குறேன். லைக் 8973761229. ஸோ அவங்களுக்கான பாஸ்வேர்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போது பழைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவன், ஈனம் அந்த ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் கிடைக்குது. ஆப்பு நீங்கள் இப்போ ரீஜன் செலக்ட் பண்ணணும், ஃபுட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தாலுக்கு அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுங்கிறது நீங்கள் லைக் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு முன்னாடி வந்துடும். எப்படின்னா இப்போது எனக்கு லெமன் ஒன்று வேணும் அப்படின்னா நான் ஆட் பண்ண மாதிரி இப்போ லெமன்னு கொடுத்து நான் இது பண்ணிட்டேன்னா அவர் எந்த ரீஜனில் இப்போ இது கேட்டுட்ருக்காரோ அவங்களுக்கு கிடைச்சிடும். லைக் எந்த லொக்கேஷன்ஸில் வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். இந்த சஜஷன்ஸுங்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக குவாலிட்டி கிடைக்கும். இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இந்த கரும்பு, மஞ்சள்லாம் அந்த டைமில் வந்து பீக்காக இருக்கும். அப்போ வந்து கேரட் அந்த இதில் வந்து அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஒரு 2 கிலோ எனக்கு வேணும் அப்படின்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அவங்களோட எத்தனை கிலோ வேணும்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோட 40 ரூபா, 2 கிலோக்கு 80 ரூபா. வேண்டாம்னா கூட டெலிவரி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல முக்கியமானது பழைய ஆப்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபார்மர் தான் வந்து நேரில் அவங்களுக்கு போய் செல் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஃபார்மர் வந்து நேரில் போய் செல் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் வச்சுருல. இன்டர்மீடியேட் லைக் ஜியோ மார்ட்டில், அமேசான்லாம், இன்ஸ்டாமார்ட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ஒரு பர்சன் வருவாங்க. அவங்க தான் போய் அந்த மிடில்மேன் சார்ஜ் அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம அதை ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார்மரே இப்போ நியர் ரீஜன்ஸில் இருக்கார் அப்படின்னா இப்போ ஃபார்மரே இந்த இது பண்ணுறாங்கன்னா அவருக்கு அந்த 30 ரூபா போகும். இல்லை அதாவது பையர் நாங்களே போய் ஃபார்மர் இருக்கிற இடத்துல வாங்கிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ரேட்டுங்கிறது ஃபிக்ஸ் ஆகாது, இன்டர்மீடியேட் ப்ரைஸே அவங்களுக்கு ஆகாது. லைக் எவ்ரிதிங் வில் பி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்டேட் நிலுவையில் வருது. எப்போ ஃபார்மர் அக்செப்ட் பண்ணுற வரையும் இந்த ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபார்மர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டர் வரும். இப்போது ஃபார்மருக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு, ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆர்டரை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் இவர் ஏற்றுக்கொள்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அண்ட் மெயின் திங் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொருள் விநியோகி அப்படிங்கிறது இவர் வந்து பொருள் விநியோகங்கிறது முடிச்சிடுறது. அவர் வந்து கொடுத்து முடிச்சிடுறாரு, எனக்கு வந்து நாங்களே இது பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஆர்டர் சேவ்னு கொடுத்துருக்கோம். ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸோடு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும். வச்சதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஃபார்மர் வந்து வேலையாக இருக்கார் அப்படின்னா
அவர் பண்ணணும்னு நினச்சானா பொருள் வேணும்னே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார்மர் இல்லை எனக்கு அவர் வேலையாக இருக்கார், அதேமாதிரி பையர் வந்து வேலையாக இருக்காங்க அப்படின்னா டெலிவரி பாய் மூலம் அனுப்புக அப்படின்னா இப்போது இந்த மெசேஜ் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா டெலிவரி பாய்க்கு போயிடும். சரி, டெலிவரி பாய் இப்போ அந்த ரீஜன்ஸில் இருக்கார் அப்படின்னா இப்போ நீ பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்க்கு இதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோம் அண்ட் லாகின் பண்ணுறாரு. ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளார போகிறாரு, அவரோட நம்பர் கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி செட் ஆஃப் கடவுச்சொல் பாஸ்வேர்டும் வச்சுருக்கோம். ஸோ வச்சதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிடும், ஆல்ரெடி பண்ண ஆர்டர்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே காமிச்சிடும். அதாவது இந்த இடத்துல வந்து என்னென்ன அப்படின்னா ஃபார்மருக்கு அவங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது. இப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பையருக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி ஆர்டர் வந்து அன்எம்ப்ளாய்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபார்மருக்கு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே போய்டும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது போய்டும். எல்லாருக்குமே இவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக போய்டும். அண்ட் தட் இப்போ வந்துட்டு விவசாயி பார்க்குறாரு. ஸோ அவங்க பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பையருக்கும் அண்டு ஃபார்மருக்கும் மெசேஜ் போகும், இந்த மாதிரி தேர்ட் பாய் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஃபார்மருக்கும் வைக்கிற மாதிரி இல்லை, பையருக்கு மட்டும் தெரியறது இல்லாமல் இப்போ ஃபார்மர் வந்து என்னாச்சு ஆர்டர் என்னாச்சு அப்படிங்கிறத அப்படிங்கிறது யோசிச்சுட்டு கூடங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம்.